உங்க மாவட்டத்துக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் வராரு. ஆமா, எப்படி இருக்கு இந்த விஷயம்? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நைட்லாம் தூக்கமே வரல எங்களுக்கு. எப்ப தலைவரை பார்ப்போம்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன விஷயங்கள் பேசுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அவரு கண்டிப்பா அந்த ஆல்ரெடி மீனவர்களை பத்தி வந்து அந்த இதுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இது ஒரு பெரிய எல்லா இடத்துலயும் நடந்ததை விட இந்த கூட்டம் நிறைய வரும்னு எதிர்பார்க்கிறோம். மக்களுக்காக நிறைய பேசுவாரு. இப்போ 2011 வந்திருக்காருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் வராரு அப்படின்றாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயங்களை? அவரு வந்து அரசியல் பின்னணியில இல்லாதப்பவே அப்பவே வந்து அவ்வளவு இது பண்ணிருக்காருன்னா, இப்ப அரசியலுக்கு வந்தாருன்னா மக்களுக்கு எவ்வளவு இது பண்ணுவாருன்னு நீங்களே பாத்துக்கலாம். 11 மணிக்கு இங்க வருவாரு. நீங்க முன்கூட்டியே வந்துட்டீங்க. எங்களுக்கு வந்து தலைவர் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. இங்க நின்னுட்டு அவர் வரத பாக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 ஊர்ல தேர்தல் பரப்புரை எப்படி பேசினாரு? உங்க மாவட்டத்துல நிறைவேறாத கோரிக்கைகள்லாம் என்னென்ன இருக்கு? எங்க மாவட்டத்துல நிறைவேறாத கோரிக்கைனா மீனவர்கள் சுட்டு கொல்லப்படுறாங்கல்ல, அதுக்காக அவர் ஏற்கனவே பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களுக்காக அவர் பேசுவாரு கண்டிப்பா. என் பேர் திவ்யா, புத்தூர் தான். தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து உங்க மாவட்டத்துக்கு வராரு. எப்படி இருக்கு இந்த விஷயம்? முதல்ல உங்களுக்கு சொல்லுங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. குறிப்பா அண்ணா சிலைக்கு வர்றது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. 2011 உங்க மாவட்டத்துக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப வராரு. எப்படி இருக்கு? 2011 அப்ப ஒரு நடிகரா வந்தாரு. இப்போ ஒரு அரசியல் தலைவரா வரும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நடிகரா இருந்து அவரை ஃபாலோ பண்ணது இல்லாம ஒரு அரசியல் தலைவரா அவரை ஃபாலோ பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன விஷயங்கள்லாம் பேசுவார்னு எதிர்பார்க்கறீங்க? நிச்சயமா மீனவர்களுக்கான ஒரு வாய்ஸா இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்க தவறுன மாதிரி ஒரு இருக்கு. அதுக்கு கண்டிப்பா இவரோட வாய்ஸ் வந்துட்டு கணீர்னு ஒழிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. திமுக அரசு இந்த 4 ஆண்டுகள்ல எப்படி செயல்பட்டு இருக்கு? ஏன்னா தலைவர் அதிகமா விமர்சனம் பண்றாரு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியலா தான் இருக்கு. எல்லாமே வந்து கேட்டு பெற வேண்டியதாகவும் இருக்கு. சிலது அப்படி பெறப்படவும் முடியல. நிச்சயமா வந்து தலைவர் வந்து நம்ம தளபதி வந்து நமக்கு நம்ம கேட்க கூட வேணாம், அவரே எல்லாருமே பார்த்து எடுத்து பண்ணுவாருன்றக்கும். குறிப்பா பெண்களோட பாதுகாப்புக்கு அவருக்கு முன்னுரிமை கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. 11 மணிக்கு இங்க வராரு. நீங்க முன்கூட்டியே வந்துட்டீங்க. அவரை வரவேற்கும் விதமா தான் இங்க இருக்கும்.